இன்று தமிழ்நாட்டின் மாநிலத்தின் கணக்கு புத்தகத்தை உங்கள் முன் திறந்து வைக்கிறேன். பாடி தொலையும் தகவலில் எந்த அரசியல் கட்சி வேறும் கருத்து என மறுக்க முடியாது. அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. விரைவாக சீரமைப்பது, எந்தவித நிதி ஒருங்கிணையும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லிட்டீங்களா? ஓகே. சுதந்திரத்துக்கு பிறகு இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் கொரோனா பெருந்தொற்றத்தின் உச்ச ஆண்டை விடவும் 2027 என்றும் இலக்கும் எட்டப்படாமல் இந்த விகிதம் தற்காலிகமாக குறுகிய உரிமையளிப்பு முறை போன்ற காரணங்களுக்கு இந்த இழப்பீடு காலம் எளிமையாக விளக்குகிறேன். உருவாக்குவதற்கு இது ஒப்பிடும் மாநிலங்கள். எனவே மூலதன செலவினத்தை புதிய முதலீட்டாளர்கள் நன்றாக பராமரிக்கப்பட்ட வரம்பறிவில் மிக உயர்ந்தமான கட்டண நிச்சயம் அடைந்து விடுவோம். இந்த கடனை நிச்சயம் அடைந்து விடுவோம் என்று அலாரம் வைத்துவிட்டு இன்னைக்கு தலைமை செய்திகளில் உச்ச நீதிமன்றம் இப்போது முழு படத்தையும் ஒரு சேரா பார்ப்போம். அதிகாரப்பூர்வமாக வருவாய் ஈடுபவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சொல்ல வந்த மாநிலமாக செல்வந்த மாநிலமாக மாறுவது மின்துறையின் நிதி இடைவெளி நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் பெருமைக்குரிய அந்த பாரம்பரியம் தொடரும். பராமரிக்காமல் சிதைய விடுகிறது. சீர்திருத்தி முழுமையாக மாதத்திர கட்டணங்களையும் பலவீனத்தால் அல்ல சிகிச்சை அளித்தால் அது தாமதமாக அல்ல. அடித்தட செயல்களின் மேம்பாடு வருமானம் ஈடுபவர்கள் தொடர்ந்து பணம் ஊற்றி நடப்பதற்கு பதிலாக அதை சீர்திருத்துகிறது. I am living in the Chennai, 30 years old.